ஹலோ, இப்போ நான் வந்து உங்களுக்கு 50 மினிட் நடத்த போகிறேன். தட் இஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா ஜென்ரல் பேசிக்ஸை பற்றி படிக்க போகிறோம். கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஹவு டு கம்யூனிகேட், வாட் இஸ் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா இப்போ நான் இங்கேருந்து பேசுகிறது உங்களுக்கு போய் ரீச் ஆகுது. எப்படி ரீச் ஆகுது? த்ரூ இன்டர்நெட். ஸோ இந்த மாதிரி இந்த கம்யூனிகேஷன் எப்படி ரீச் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து அனலாக் சிக்னல். அனலாக் சிக்னல்னால் என்னது? நேச்சுரலாக நீங்கள் பார்க்குறது. இப்போ நான் வந்து பேசுகிறது வந்து அனலாக் சிக்னல். நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னல் மூலிமா உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படின்னா என்னது? நான் பேசுகிறது வந்து அனலாக் சிக்னல். இப்போ ஹியூமிடிட்டி இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, இதெல்லாம் அனலாக் சிக்னல். இதெல்லாம் நம்மளால் உணர முடியும். நான் டிஜிட்டல் சிக்னலு இந்த மாதிரி நான் பேசுகிறத இந்த மாதிரி ஒரு சிக்னலை வந்து எந்த மாதிரி சிக்னலாக மாற்றுறாங்க? டிஜிட்டலாக மாற்றுறாங்க. டிஜிட்டல்னால் என்னது? 1 0 0 1 1 0 அந்த மாதிரி மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றும் போது என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிட் 2 பிட்டு தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்காது. அதை ஒரு என்கோடிங் ஃபார்மேட்டில் நம்ம ரொம்ப தூரத்துக்கு அதை அனுப்ப முடியும். நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலில் தான் ஒர்க் ஆகுது. அப்போ தான் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம அனலாகை வந்து டிஜிட்டலாக நம்ம மாற்றும் போது நம்மளுக்கு வந்து சின்க்ரனைசேஷன் கரெக்டாக சிங்க் ஆகணும், கரெக்டாக சீக்வன்ஸில் போகணும், முன்ன பின்ன இருக்கக்கூடாது, எரர்ஸ் இருக்கக்கூடாது, கரெக்டான இன்ஃபர்மேஷன் கரெக்டான பர்சனுக்கு போய் சேரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து நம்ம வந்து இதில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி காப்பிங், கிரானுலாரிட்டி இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நார்மல். நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனை பற்றி நம்ம படிக்க போகிறோம். நான் ஒரு சிம்பிள் கிளான்ஸ் மட்டும் கொடுத்துட்றேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு மாடுலேஷன்னா என்ன? ஆம்ப்ளிடியூட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்லை இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஒரு காகிதம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பேப்பர் காகிதம் இருக்குது. இந்த காகிதத்தை வந்து நான் வெளியே தூக்கி போட்டேன்னா அது வந்து காற்றுல பறந்து மெதுமாக வந்து என்ன ஆகும்? கீழே விழும். அதே வந்து இந்த கல்லை வந்து இந்த பேப்பருக்குள்ளே ஃபோல்டு பண்ணி தூக்கி போட்டேன்னா ரொம்ப தூரத்துக்கு போகும். ஏன் போகுது? ஏன்னா இது வெயிட்டாக இருக்குது. அதனால் காற்று வந்து இதை வந்து அசைக்க முடியாது. அது மாதிரி நான் இப்போ பேசுகிறத வந்து ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறேன் இல்லையா? இங்கேருந்து ரொம்ப தூரம் வரைக்கும் அது போய் சேர வைக்கணும். நான் இப்போ இங்கே பேசுகிறது நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து எப்படி கேட்க முடியுது? எப்படின்னா, நான் ஒரு கேரியர் சிக்னல்னு இருக்கும். அதாவது கேரியர் சிக்னல்னால் ஒரு பஸ்ஸு மாதிரி ஒரு பஸ் இருக்கும், இல்லை லாரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளோட சிக்னலை வந்து கூட்டிகிட்டே போகும். அப்போ வந்து எது தூக்கிட்டு போகும் அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு அனிமேஷன். இந்த அனிமேஷனில் இப்போ நான் வந்து நார்மல் சிக்னல் வந்து இதுதான் நார்மல் சிக்னல். இப்போ நான் பேசுகிற சிக்னல்லாம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வரும். இந்த மாதிரி ஃபார்மேட் ரொம்ப வீக்காக சின்னதாக இருக்கு இல்லையா? இது வந்து ரொம்ப தூரத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ இது ஸ்ட்ராங் ஆக்கணும் இல்லையா? அப்போ இது ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேரியர் வேவ் அப்படின்னா தூக்கிட்டு போகிறது. இது வந்து இதை தூக்கிட்டு போகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இது கூட வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த மிக்சிங் பேரை தான் மாடுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மாடுலேஷன்? சேஞ்சிங் த மெசேஜ் சிக்னல் இன் அக்கார்டன்ஸ் சேஞ்சிங் த கேரியர் சிக்னலை மெசேஜ் சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை வந்து நம்ம தூரமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து சிக்னல் வேவ் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கம்மியாக இருக்குது, கேரியர் வேவ்க்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. அப்போ ரொம்ப தூரத்துக்கு போகும். ஸோ இந்த சிக்னல் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கேரியர் சிக்னலை மாடுலேட்னால் மாற்றிடுறாங்க. அப்படி மாற்றிட்டோன்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் சொல்லுவோம். ஏன் ஆம்ப்ளிடியூட் சொல்கிறோம்? இதுதான் ஆம்ப்ளிடியூட். இந்த ஆம்ப்ளிடியூடு வந்து மேலே கீழே போகுது இல்லையா? அதனால் இதுக்கு பேர் வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து நம்மளோட பிடிஎஃப்க்கு போவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரிஜினல் சிக்னல். இப்போ இந்த ஒரிஜினல் சிக்னல் வந்து கேரியர் சிக்னல் கூட மிக்ஸ் ஆன உடனே அந்த கேரியர் சிக்னல் இந்த ஆம்ப்ளிடியூட்க்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு இல்லையா? இப்போ வந்து இது ரொம்ப தூரத்துக்கு நம்ம அனுப்பலாம். அப்போ டேமேஜ் ஆகாமல் என்ன இன்ஃபர்மேஷனோ அது கரெக்டாக போய் சேரும். ஸோ இதுதான் வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ஸோ அந்த டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அன்மாடுலேட்டட் சிக்னல் இப்போ வந்து மாடுலேட் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஷிஃப்ட் ஆகிடும்.
கேரியர் ஃப்ரீக்வன்சின்னா என்னது, ரொம்ப அதிகமான ஃப்ரீக்வன்சி, அது வந்து எஃப்சியாக இருந்தது. மெசேஜ் சிக்னல் வந்து கம்மியாக இருந்தது. அப்போ என்ன பண்ணோம், இந்த கேரியர் சிக்னல் ப்ளஸ் எஃப்எம், எஃப்சி மைனஸ் எஃப்எம் 2 ஃப்ரீக்வன்சியாக மாறிடும். ஏன் மாறிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடுலேட்டிங் சிக்னல் நம்ம பேசுகிற சிக்னலு, இந்த கேரியர் சிக்னலு ரெண்டுத்தையும் இங்கே மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வரோம் இல்லையா, அதுதான் ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் பண்ணணும்னா 3 ஃப்ரீக்வன்சியாக பிரியும். ஒன்று வந்து எஃப்சியாக பிரியும், ஒன்று வந்து எஃப்சி ப்ளஸ் எஃப்எம்மாக பிரியும், ஒன்று எஃப்சி மைனஸ் எஃப்எம்மாக பிரியும். அதாவது ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் எஃப்எம்மாக மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா நம்மளோட பேண்ட்விட்த் வந்து எப்படி இருக்கும்னா, இது வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி, இது லோவர் ஃப்ரீக்வன்சி. பேண்ட்விட்த்னா என்னது, விட்த்து, திஸ் மைனஸ் திஸ் எவ்வளோ அப்படின்றது. இப்போ நான் 3ஆக பிரியும்னு சொன்னேன் இல்லையா, ஆம்ப்ளிடியூடு மெசேஜ் சிக்னல். இப்போ இதுதான் மெசேஜ் சிக்னல், அது 3ஆக பிரியும். எப்படி, ஒன்று எஃப்சியாக பிரியும், ஒன்று வந்து எஃப்சி ப்ளஸ் எஃப்எம்மாக பிரியும், ஒன்று எஃப்சி ப்ளஸ் எஃப்எம்மாக பிரியும். பேண்ட் விட்த்து, பேண்டுன்னு என்னது, ஒரு ரோடு மாதிரி அர்த்தம். இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ரோடு, திஸ் இஸ் த எண்டிங் ஆஃப் த ரோடு. அப்போ ரோடோட விட்த்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ அது என்னது, பேண்டு விட்த்து. பேண்டு ஏன் சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சியை பேண்டுன்னு. விட்த்துனா என்னது, இங்கேருந்து இங்கே. ஸோ அப்பர் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோவர் ஃப்ரீக்வன்சி தான் பேண்ட் விட்த்து. அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா எஃப்சி வந்து கேன்சல் ஆகிடும், எஃப்எம் மட்டும் இருக்கும். அப்போ நம்மளுக்கு 2 எஃப்எம் ஆகிடும். அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து மெசேஜ் சிக்னலோட டபுள் ஃப்ரீக்வன்சி தான் வந்து மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு வர ஃப்ரீக்வன்சி வந்து 2 மடங்குமாக உயர்ந்துடும் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சிக்னலை ப்ராட்காஸ்டிங்க்கு, ரேடியோ சேனலுக்கு, மல்டி சேனலுக்கு, கேரியருக்கு, லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். இப்போ இவ்வளோ நேரம் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனை பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்னு நான் வந்து உங்களுக்கு அந்த இதை காமிக்கிறேன். இது வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் பார்ப்போம். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் என்ன பண்ணோம், முன்னாடி ஆம்ப்ளிடியூடை வந்து சேஞ்ச் பண்ணோம். இப்போ நம்ம என்ன மாற்ற போகிறோம், ஃப்ரீக்வன்சியை மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சினா என்னான்னு சொல்கிறேன். இப்போ வந்து இப்படி சிக்னல் போச்சுன்னா இந்த சிக்னல் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது, அதுதான் ஃப்ரீக்வன்சி. இப்போ வந்து இது ரொம்ப நேரம் எடுக்குது அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி வந்து லோ. இப்போ வந்து இப்படி கிட்டே இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சீக்கிரமாக ஒரு சைக்கிளை மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துடுதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ஃப்ரீக்வன்சியை மாற்ற போகிறேன். அப்படின்னா என்னது, ஒன்று கொஞ்சம் நேரம் அதிகமாகவும் கொஞ்சம் நேரம் கம்மியாகும், கொஞ்சம் நேரம் அதிகமாகவும் ஃப்ரீக்வன்சிலேயே இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஸ்லோவாக பேசுகிறேன், இந்த இடத்துல அதிகமாக பேசுகிறேன், இந்த இடத்துல இந்த வார்த்தை பேசுகிறேன், இந்த வார்த்தை பேசுகிறேன். ஸோ அதுக்கேற்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதான் வந்து மெசேஜ் சிக்னல். இந்த மெசேஜ் சிக்னல் வந்து ஒரு டைமில் லோவாக இருக்குது, ஹையாக இருக்குது, லோவாக இருக்குது, ஹையாக இருக்குது, லோவாக இருக்குது. அப்போ லோவாக இருக்கும்போது கொஞ்சம் கேரியரில் லோ ஃப்ரீக்வன்சியாக பண்ணிடும். அது வந்து ஏ பார்ட். இப்போ பி பார்ட் பார்த்திங்கன்னா இதை விட இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. அதாவது ரொம்ப சீக்கிரமாக சைக்கிளை வந்து கடகடன்னு கிட்ட முடிச்சிது. அப்போது ஹை ஃப்ரீக்வன்சி. அப்போ இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரீக்வன்சி மூலயமா என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து மாற்றிடுறாங்க ஃப்ரீக்வன்சியை. இப்போ இது வந்து டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம ஃப்ரீக்வன்சியை வந்து மாடுலேட் பண்ணியிருக்கோம். அப்படி அதாவது ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ ஃப்ரீக்வன்சி மூலயமா இன்ஃபர்மேஷனை நம்ம சென்ட் பண்ணுறோம். அப்படி சென்ட் பண்ணோன்னா ரொம்ப தூரத்துக்கு இன்ஃபர்மேஷன் போகும். திஸ் இஸ் கால்ட் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கான்செப்ட்டுக்கு போகுவோம். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம மாடுலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இது மாடுலேட்டிங் சிக்னல். மாடுலேட்டிங் அப்படின்னா நம்ம கொடுக்குற மெசேஜ் சிக்னல். இப்போ இந்த மெசேஜ் சிக்னல் வந்து அதுவும் ஃப்ரீக்வன்சி இல்லையா, ஸோ அதுலேயும் பேண்டாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எஃப்சி வரும், எஃப்சி ப்ளஸ் 300, எஃப்சி மைனஸ் 300 வரும், கரெக்டு. பட் இப்போ நீங்கள் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேண்டாக இருக்காது.
ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்கும் ஃப்ரீக்வன்சியில். இங்கே பாருங்கள், இங்கே எஃப்எம் மட்டும் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருக்குது. எஃப்எம் ஒரே ஒரு லைன் தான். அந்த எஃப்எம்க்கு 3 பார்ட்டாக வந்துடுச்சு. எஃப்சி ப்ளஸ் எஃப்எம், எஃப்சி மைனஸ் எஃப்எம். ஆனால் நீங்கள் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு லைனாக இருக்காது. அது வந்து ஒரு பேண்டு. ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மெசேஜ் சிக்னல். மெசேஜ் சிக்னலோட ரேஞ்ச் வந்து 300 to 3400 இருக்குது. அப்போ ரெண்டு லைன் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு 3 வரும், இதுக்கு 3 வரும். அப்போது இதுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்சி இருக்கா, எஃப்சி வந்துடும். எஃப்சி மைனஸ் 300, எஃப்சி ப்ளஸ் 300 வந்துடும். நெக்ஸ்ட்டு 3400க்கு என்ன வரும், எஃப்சி வரும். எஃப்சி மைனஸ் 3400, எஃப்சி ப்ளஸ் 3400. அப்போ வந்து இது ஒரு பேண்டு, இது ஒரு பேண்டு. இது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ஒரு பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அனுப்பணுன்னா நம்மளுக்கு ஒரு எஃப்சி வரும், 2 பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரும். ஒன்று அப்பர் சைட் பேண்ட், ஒன்று லோவர் சைட் பேண்ட். இது வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனில் இப்படி தான் அது வந்து பிரியும். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ இதில் தான் நான் அந்த முன்னாடி காமிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இங்கே கொஞ்சம் நார்மலாக, இங்கே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக, இது வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ கம்மியான ஃப்ரீக்வன்சியாக வருது. திஸ் இஸ் கால்ட் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரீக்வன்சி மூலயமா வந்து சென்ட் ஆகுது. அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எஃப்எம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனோட ஸ்பெக்ட்ரம். அதாவது இது வந்து சைன் வேவில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது ஃப்ரீக்வன்சி. எதுவும் கிட்டேயோ இல்லை ரொம்ப அதிகமாகவோ தூரமாகவோ இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ஒரு ஸ்பெக்ட்ரமில் மட்டும்தான் வரும். இது வந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ மாறி ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரம் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த ஃப்ரீக்வன்சி அதிக தடவை வந்திருக்கு, இந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக வந்திருக்கு, இந்த ஃப்ரீக்வன்சி எப்பயாச்சும் தான் வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம், அதாவது எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றத நம்ம இதில் வந்து ஸ்பெக்ட்ரமாக பார்க்கலாம். தட் இஸ் கால்ட் ஸ்பெக்ட்ரம். அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இதெல்லாம் எஃப்எம் ரேடியோ, அதாவது பெர்ஃபார்மன்ஸு. இந்த பேண்ட்விட்த்தோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். பி வந்து மாடுலேட்டிங் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பேண்ட்விட்த் அண்ட் எஃபிஷியன்சி டிபெண்ட்ஸ் அப்பான் த மாடுலேட்டிங் இண்டெக்ஸ் அண்ட் தி மெசேஜ் சிக்னல். இது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, நம்ம கீழே போயிடலாம். பி வந்து என்னன்னு சொன்னோம், மாடுலேட்டிங் இண்டெக்ஸ்ன்னு சொன்னோம். மாடுலேட்டிங் இண்டெக்ஸ்னால் எவ்வளோ தூரம் அதை வந்து நம்ம மாடுலேட் பண்ணியிருக்கோன்றது அர்த்தம். அப்போ நம்ம பேண்ட்விட்த்துன்னு என்னது, அப்பர் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோவர் ஃப்ரீக்வன்சி. அந்த ஒரு விட்த், ஃப்ரீக்வன்சியோட விட்த்து, அதுக்குள்ளே அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் அலோவ் பண்ணுற மாதிரி. ஸோ அதோட ஃபார்முலா நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 into B+1 into FM. எஃப்எம்னா மெசேஜ் சிக்னல். அதாவது நம்ம வந்து பேசுகிறதோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதோ, அதாவது வீக் சிக்னல், அந்த சிக்னல் இன் 2 times ப்ளஸ் B+1. B+1னா மாடுலேட்டிங், எந்த அளவுக்கு மாடுலேட் பண்ணுறீங்களோ அது பொறுத்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 33% எஃபிஷியன்சி ஏஎம்ல இருந்தது. எஃப்எம் வந்து பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏஎம் விட. ஏன்னா ஆம்ப்ளிடியூடு மாடுலேட் ஆகிருக்கு. ஆம்ப்ளிடியூடு மாடுலேஷன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்னா இப்படி வந்திருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம இது சென்ட் பண்ணும் போது இங்கே ஏதாவது டிஸ்டார்ஷனோ இல்லை கட் ஆகிடுச்சுன்னா ஆம்ப்ளிடியூடு வேவ் ஃபார்ம் வந்து ஈஸியாக வந்து என்ன ஆகிடலாம், எரர் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து எஃப்எம்மில் வந்து எப்படின்னா ஃப்ரீக்வன்சி தான் மாறி இருக்குது. அப்போ ஃப்ரீக்வன்சி மாறி இருந்துச்சுன்னா இங்கே மேலே ஏதாவது கட் ஆகிடுச்சுன்னா கூட இந்த சின்ன கட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து கம்மியாக இருக்குது, இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே ரொம்ப தூரமாக இருக்குது. இன்ஃபர்மேஷன் வந்து வீக்காக ஆகாது, நம்மளுக்கு போய் சேர வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் எஃப்எம் இஸ் பெட்டர் தேன் தட் ஆஃப் ஏஎம். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நாய்ஸுக்கு வந்து எஃப்எம் வந்து பெட்டராக ரெசிஸ்ட் ஆகும் கம்பேர்ட் டு ஏஎம். அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் டயக்ராம் ஆஃப் ரேடியோ. இப்போ நம்ம ரேடியோ ரிசீவர்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ எஃப்எம் ஏஎம் அந்த மாதிரி. இப்போ இதில் நீங்கள் ரேடியோலலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மிக்சர் என்ன பண்ணும், மாடுலேட் பண்ணும். அதாவது நம்மளோட மெசேஜ் சிக்னல் வந்து எடுத்துகிட்டு லோக்கல் ஆசிலேட்டரும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி வந்து வரும். அந்த இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி வந்து ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்கும். இது வந்து கெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ வேணும், எவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வேணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு டிடெக்ட் பண்ணி அவுட்புட்
மூலமா லவுட் ஸ்பீக்கருக்கு, எல்எஸ்னால் லவுட் ஸ்பீக்கருக்கு அனுப்போம். அப்போ ரேடியோவில் என்ன வருதோ அது வந்து லவுட் ஸ்பீக்கரில் இந்த மாதிரி தான் வந்து அனுப்புவாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் கெயின் கண்ட்ரோலர்னால் நம்மளுக்கு நம்மளோட சிக்னலோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுமா லோ பண்ணுமா அப்படின்னு டிசைட் பண்ணி பண்ணும். இப்போ வந்து ஏஎம் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு பார்ப்போம். அதாவது அனலாக் மாடுலேட்டர் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து என்னது ஆசிலேட்டர். இந்த ஆசிலேட்டரில் ஹை ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிஃபயர்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து சிக்னல் கேரியர் இருக்குது. இந்த சிக்னல் கேரியர் என்ன பண்ணணும்னா சிக்னலை கேரி பண்ணும், இங்கே மாடுலேட் பண்ணும். இது லோ ஃப்ரீக்வன்சி. இது 2 சிக்னலுமே வந்து அதாவது நம்ம கொடுக்குற சிக்னலும் ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் சிக்னலும் 2 மிக்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் ஆம்ப்ளிடியூட் மட்டும் மேலே கீழேன்னு மாறி வரும். கரெக்டாக? அதான் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் சிக்னல். இது வந்து பவர் ஆம்ப்ளிஃபயர். இப்போ வந்து மாடுலேட் ஆகிட்ட பின்னாடி இப்போ பவர்ஃபுல் ஆகிடுச்சு சிக்னல், வீக் சிக்னலாக இல்லை. இப்போ இங்கேருந்து நம்ம ஆண்டனா மூலிமா என்ன பண்ணிடலாம்? டிரான்ஸ்மிட் பண்ணிடலாம். ஸோ ஆண்டனாவுக்கு டிரான்ஸ்மிட் பண்ண ரெடி ஆகிடுச்சு தூரமாக அனுப்புறதுக்கு. இந்த இடத்துல நீங்கள் இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னதுன்னா கிளாக் மாதிரி, ஆசிலேட்டர் மாதிரி. நம்மளோட ரிஸ்ட் வாட்ச் எல்லா வாட்ச்லையுமே இதுதான் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அப்போ கரெக்டாக எந்த ஒரு கேப் இல்லாமல் கரெக்டாக அது வந்து டிக் 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 டிக்னு கரெக்டாக ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த லோக்கல் ஆசிலேட்டர் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி. இதுதான் வந்து கேரியர் சிக்னல். இதுதான் நம்மளுக்கு கொடுக்குற மெசேஜ் சிக்னல். இப்போ இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி ஆகும்? நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? இந்த மாதிரி மாறிடும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான டயக்ராம். இதுவும் தெரிஞ்சுக்கணும், பிளாக் டயக்ராமும் தெரிஞ்சுக்கணும். இதே அப்படி ரெடி பண்ணிட்ட பின்னாடி அதை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்மிட்டர் எப்படி பண்ணலாம்? அதுக்கும் ஒரு பிளாக் டயக்ராம் இருக்குது. அதுக்கும் இந்த மாதிரி நான் காமிச்ச அனிமேஷன் மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? அதையும் பிளாக் டயக்ராமையும் வரையணும். இப்போ பாருங்கள், இதுதான் கேரியர் சிக்னல். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வந்து ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். இப்போ தான் எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர் வருது. மேபி அந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகிட்டுருக்கு. இப்போ எஃப்எம்மில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெசேஜ் சிக்னல் இருக்குது, கேரியர் சிக்னல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் மாறி இருக்குது. இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறதுனால அதிகம், இந்த இடத்துல நெகட்டிவ் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ரொம்ப கேப் விட்டு ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே ஃப்ரீக்வன்சி லோவாக இருக்குது, இங்கே ஹையாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேட் ஆகிருக்கு. அதனால் மேலே இருக்கிற சர்ஃபேஸில் ஏதாவது டிஸ்டார்ஷன் மேலே அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தாலும் பிரச்சனை வராது. இப்போ நீங்கள் இந்த பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். அதே மாதிரி இதில் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா ஆசிலேட்டர் வச்சுருக்காங்க. அதே ஆசிலேட்டர் தான் இது வந்து இந்த இடத்துல மாடுலேட்டிங் சிக்னல், இங்கே ஒரு ஆம்ப்ளிஃபயர். 2த்தையும் வந்து இந்த இடத்துல மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணுறோட என்னது வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டரோட ஒரு சர்க்யூட் டயக்ராம், டயோடும் கெப்பாசிட்டரும் இது மாதிரி டியூனிங் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? மாடுலேஷன் ஆகிடுது. ஃப்ரீக்வன்சி ஆகிட்டு முன்னாடி அந்த ஆன சிக்னலை கூட என்ன பண்ணிடுறாங்க? பவர் ஆம்ப்ளிஃபையர் வச்சு ஆம்ப்ளிஃபை பண்ணிடுறாங்க. ஆம்ப்ளிஃபைனா இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அப்புறமா ஆண்டனா மூலயமா வெளியே அனுப்புகிறாங்க. ஆண்டனா மூலயமா அனுப்புனா அது ஏர் மூலியமாக போகும். ஏர் மூலியமாக போணுச்சுன்னா நிறைய டிஸ்டார்ஷன்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்கிட்டு தான் நம்ம அனுப்பணும். அப்போ தான் ரொம்ப தூரத்துக்கு போகும். இப்போ ரேடியோ ப்ராட்காஸ்ட் டிரான்ஸ்மிட்டர். ப்ராட்காஸ்ட்னால் என்ன? அது ஊரை எடுத்துட்டும் எல்லாருக்கும் போய் சேரணும். இப்போ டிவி இருக்குதுன்னா ஒரு இடத்துல இன்ஃபர்மேஷனை வந்து ஷூட் பண்ணிவிடுவாங்க. அதே ஷூட்டிங் தான் எல்லார் வீட்லேயுமே அந்த டைமில் அந்த சேனலில் நடக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ப்ராட்காஸ்ட் டிரான்ஸ்மிட்டர். அப்போ இந்த இடத்துல வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் தான் இருக்குது. இது வந்து மிரர் ஸ்டேஜ், இது ஆசிலேட்டர். இது எல்லாமே இன்டர்மீடியட் ஸ்டேஜுக்கு போகும். அதே மாதிரி டயக்ராம் தான். இது வந்து ஆட்டோமேட்டிக் கெயின் ஸ்டேஜ். எங்கேயாவது வீக் ஆச்சுன்னா சிக்னலை வந்து ஸ்ட்ராங் ஆக்கி 3ஆக பிரிச்சிடும். எப்படின்னா எஃப்சி ப்ளஸ் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி நடுவில் இருக்கிற ஃப்ரீக்வன்சியாக மாற்றிடும். அது ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி அண்ட் மைனஸ் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி. அப்புறம் ஆடியோ ஆம்ப்ளிஃபயர் ஸ்டேஜஸ் அண்ட் தென் ஆஃப்டர் தட் வாட் வில் ஹேப்பன்? அவுட்புட் ஸ்டேஜ் and then it will come to the speaker out. And then what will happen here, if you see here, is this only. That triode vacuum tubes இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
எப்படி இதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, லவுட் ஸ்பீக்கர் மூலமா எல்லாேருக்கும் அனுப்பிச்சிட வேண்டியது தான். அப்போ ரிசீவர், இப்போ வந்து நம்ம அனுப்புறத தான் பார்த்தோம். இப்போ ரிசீவ் எப்படி பண்ணுறோம், இப்போ ரிசீவ் பண்ணுற இடத்துலையும் ஒரு ஆண்டனா இருக்கும். அது வந்து ஏர்லேருந்து வர இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆகும், இன்ஃபர்மேஷன் ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போ அதை ஆம்ப்ளிஃபை பண்ணோம். இப்போ வந்து அது எப்படியா இருக்குது, அந்த இடத்துல நம்ம கேரியர் சிக்னல் போட்டிருக்கோம். ஸோ கரெக்டான மேட்ச் ஆகிற கேரியர் சிக்னலே இந்த இடத்துல போட்டால் தான் அந்த கேரியரையும் இந்த கேரியரையும் என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ணிவிட்டு மெசேஜ் மட்டும் என்னாவோ அதை மட்டும் வெளியே ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம பேசின விஷயம் வந்து வெளியே வரும். நம்ம அனுப்புறதுக்காக ஹை ஃப்ரீக்வன்சி கேரியர் சிக்னலை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் யூஸ் பண்ணிட்ட பின்னாடி அதை நம்ம என்ன பண்ணணும், எடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு இடத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு காலேஜுக்கு போகணுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து தனியாக நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா, டைமில் போக முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பஸ் எடுத்துப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஏறுறீங்க. பஸ்ஸில் ஏறினீங்கன்னா என்ன பண்ணுவோம், பஸ் வந்து உங்களுக்கு கேரியர் மாதிரி, அது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சேஃபாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கூட்டிகிட்டு போய்டும். அப்போது நீங்கள் இறங்கும் போது என்ன பண்ணணும், கரெக்டாக ஸ்டாப் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே பஸ்ஸாக தான் இருக்கணும். அதே பஸ்ஸாக இருந்தால் தான் அந்த காலேஜ்காரன் வந்து இது நம்ம பஸ்ஸு அப்படின்ட்டு கேட்டில் என்ட்ரி கொடுப்பான். வேறு பஸ்னால் விட மாட்டான். ஸோ அதே பஸ்ஸான்னு இந்த இடத்துல தான் செக் பண்ணும். செக் பண்ண உடனே ஆமான்னு தெரிஞ்ச உடனே பஸ்ஸை நிறுத்திட்டு நீங்கள் மட்டும் கீழே வந்துடுவீங்க. பஸ்ஸு வந்து ஃபில்டர் ஆகிடும், வெளியே வந்துடும். அப்போ நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் காலேஜ்குள்ளே போகிற மாதிரி. ஸோ இன்ஃபர்மேஷன் சிக்னல் வந்து இந்த இடத்துல ஃபில்டர் ஆகி it will get demodulated and then amplified. Disadvantages, as we already know, this transmission is getting modulated. Block diagram of television transmission. This block diagram of television transmitter will be this. இதில் வந்து என்னென்னா, ஒரு டெலிவிஷன் இருக்குது, டிரான்ஸ்மிஷன் இருக்குது அப்படின்னா கேமராவில் ஷூட் பண்ணுவாங்க, ஆம்ப்ளிஃபை பண்ணுவாங்க, மல்டிப்ளை பண்ணுவாங்க. வீடியோவும் இருக்கணும், ஆடியோவும் இருக்கணும். இது மைக் இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது, வீடியோ இருக்குது. ஸோ வீடியோவும் ஆடியோவும் கம்பைன் பண்ணுறதுக்கு கம்பைனிங் நெட்வொர்க் தேவை. இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி ஆண்டனா மூலிமா எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோமோ அதுதான். இப்போ இந்த இடத்துல ஷூட் பண்ணும்போது வீடியோ வந்து சீக்வன்ஸாக இருக்கணும். முன்னாடி நடந்த ஃப்ரேமும் இப்போ நடந்த ஃப்ரேமும் மிக்ஸ் ஆகக்கூடாது. அப்போது கரெக்டாக லைன் பை லைனாக ஸ்கேனும் பண்ணோம், சிங்க்கும் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். சிக்னலை வந்து மல்டிப்ளை யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். அதே மாதிரி சைமல்டேனியஸாக சிங்க் ஆகிற மாதிரி அதோட ஆடியோ சிக்னலும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நெட்வொர்க் மூலிமா டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து டிவி டிரான்ஸ்மிஷன், டெலிவிஷன் அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்று ஆடியோ ஒன்று வீடியோ, ரெண்டும் சிங்க் ஆகணும். அதனால் ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த ஹோல் பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இல்லை AM யூஸ் பண்ணிக்கலாம், FM யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் டிவி பிளாக் டயக்ராமை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து திஸ் இஸ் an old this one it's just getting reloaded to the first one. Let's go to the television. இதே மாதிரி டெலிவிஷன் ரிசீவர் இருக்கும். அந்த இடத்துலையும் ரெண்டுமே டிரான்ஸ்மிட்டர் அண்ட் தென் ரிசீவர். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இதில் வந்து என்னது, மாஸ்டர் ஆசிலேட்டர் இருக்கும், மல்டிப்ளை பண்ணுவாங்க, மாடுலேஷன் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் பண்ணிடுறாங்க, கேமராவில் ஷூட் பண்ணுறாங்க. அதில் சிங்க் இருக்கா, ஏதாவது கரெக்ஷன் சர்க்யூட் வேணுன்னா கரெக்ஷன் பண்ணி இது கேரியர் சிக்னல் வச்சு மாடுலேட் பண்ணிடுறாங்க. மாடுலேட் பண்ணால் தான் அந்த சிக்னல் வந்து ஸ்ட்ராங் ஆகும்.
ஸ்ட்ராங் ஆனோடனே அதை ஃபில்டர் பண்ணி வெஸ்டிஜியல் சைட் பேண்டுன்னு யூஸ் பண்ணுறாங்க. ஏன் வெஸ்டிஜியல் சைட் பேண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நமக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 ஃப்ரீக்வன்சி அப்பர் சைட் பேண்ட், லோவர் சைட் பேண்ட் அப்படி இருக்குது. அப்போ வந்து ஒரு சைட் பேண்டோட பாதி மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அதுலேயே வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். நிறைய ஃபுல்லாக அனுப்பினோன்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு பவர் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால் இதில் வெஸ்டிஜியல் சைட் பேண்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்து ஃபைனலாக ஒரு RF ஆம்ப்ளிஃபையர் மூலிமா கம்பைன் பண்ணணும். எது கூட கம்பைன் பண்ணணும்னா மைக்கு கூட. இப்போ மைக்கோட இன்ஃபர்மேஷனும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. ஸோ ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் ரியாக்டன்ஸ் மாடுலேட்டர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல மாஸ்டர் ஆசிலேட்டர், இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி கம்பேரேட்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் வந்து ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி வச்சுருக்காங்க. அதுவும் இதுவும் வந்து மேட்ச் பண்ணி ஏதோ கரெக்ஷன் இருக்கான்னு பார்த்து ரியாக்டேஷன் மாடுலேட்டர் கொடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி கம்பைனிங் நெட்வொர்க் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி அப்புறமா ஆண்டனாக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணிவிடும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளாக் டயக்ராம், அது கண்டிப்பாக படிச்சாகணும். அதுக்கப்புறம் ரிசீவர் சைடில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, RF டியூனர் இருக்கும், காமன் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி இருக்கும், வீடியோ டீகோடர் இருக்கும். இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டும் சிங்க் ஆகி நம்மளுக்கு வந்து லவுட் ஸ்பீக்கரில் வரும். இப்போ டெலிவிஷன் ரிசீவர் பற்றியும் அதுதான். ரிசீவர் என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணோம். அப்போ டிஸ்பிளேக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி வந்துருச்சா, வந்ததை ரெண்டாக டீகோட் பண்ணோம். ஒன்று வீடியோவாக டீகோட் பண்ணோம், ஒன்று ஆடியோவாக பண்ணோம். இப்போது வீடியோ வந்து வீடியோ ஆம்ப்ளிஃபையர் மூலயமா இதுதான் வந்து டிவி ஸ்க்ரீன் மூலமா ஸ்கேன் பண்ணி சின்க்ரனைஸ் சர்க்யூட் யூஸ் பண்ணி இங்கே வந்து பிக்சர் டியூப் மூலயமா காமிச்சிடுது. இந்த இடத்துல டீகோட் பண்ணி ஆடியோ FM டிமாடுலேட் பண்ணி ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் வந்து லவுட் ஸ்பீக்கர் மூலயமா என்ன பண்ணிவிடும், லவுட் ஸ்பீக்கர் மூலயமா அது வந்து ஸ்பீக் மீன்ஸ் டிஸ்பிளே த ஆடியோ அட் த சேம் டைம். இப்போ வந்து மைக்ரோவேவ் கம்யூனிகேஷனை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி குட் டாபிக். இதில் என்னென்னா மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி, இப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுவோம் இல்லையா, இப்போ மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன் வச்சு பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த கேபிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம முன்னாடி அந்த காலத்தில் டெலிஃபோன் கேபிள், கோஆக்சியல் கேபிள் கம்யூனிகேஷன் வச்சு இங்கே டு இங்கே வந்து ஃபோன் மூலிமா, அதோ இங்கே இருக்குது பாருங்கள், ஃபோன் மூலிமா இந்த மாதிரி வயராக பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் ஆக்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி இருக்கும், ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் வந்து கீழே வரும், அது நான் அப்போ சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து என்னது, சேட்டலைட். இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் இன்ஃபர்மேஷன். இங்கே மைக்ரோவேவ் கம்யூனிகேஷனும் பாயிண்ட் டு பாயிண்ட் தான். சம்டைம் ப்ராட்காஸ்ட் அது கூட யூஸ் பண்ணுவாங்க அண்ட் மெனி. இப்போ இந்த இடத்துல ஆண்டனா வச்சு இந்த இடத்துல மைக்ரோவேவ்ஸாக போய் ரிசீவருக்கு போய் இந்த அதர்ஸ் வயர்லெஸ் கம்யூனிகேஷனாக வந்து என்ன ஆகுது, ரிசீவ் ஆகுது. ஸோ வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ தட் இட் கேன் ரீச் த பர்சன். இங்கே ஆண்டனா இருக்குது, கப்ளர் இருக்குது, ரிசீவர் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கருக்கு போயிடும், ஹேண்ட்செட்டு, செக்யூர் ரிமோட் வச்சும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, இதெல்லாம் வந்து நார்மல் திங். அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் என்னது, 1-to-1 GPS எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இது போட்டிருக்காங்க. ஒரு பெரிய ப்ராட்காஸ்டிங், டிவி, சேட்டலைட் அண்ட் மெனி அப்ளிகேஷன்ஸ், அவ்வளோதான். அந்த டயக்ராம் மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கணும். டயக்ராம்ஸ் மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. இப்போ இன்புட் ஃப்ரீக்வன்சி வரும், லோ நாய்ஸ் ஆம்ப்ளிஃபையர் வரும், மிக்சர் வரும், லோக்கல் ஆசிலேட்டர் அண்ட் பவர் ஆம்ப்ளிஃபையர் அண்ட் தி அவுட்புட் ஃப்ரீக்வன்சி இஸ் பீன் டிஸ்பிளேட். இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் ஃபைபரை பற்றி நம்ம லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். இந்த இடத்துல பேசிக்ஸ் ஆஃப் ஆப்டிக்கல் ஃபைபர் இருக்குது. ஃபைபர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு, கண்ணாடி மாதிரி இருக்கும். இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன பாஸ் ஆகும் அப்படின்னா எல்லா வயர்லேயும் லைட், எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரான்ஸு, கரண்ட்டு தான் போகும். ஆனால் வந்து ஆப்டிக்கல் ஃபைபரில் லைட் போகும். அப்போது அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே ஒரு கோட்டிங் இருக்குமா, எல்லோ கலர் ப்ளூ கலரில் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல கலராக இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு கோட்டிங். அதுக்குள்ளே வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது, கிளாஸ் மாதிரி இருக்கா, அதுதான் வந்து கோர். ஓகேவா, இல்லை கோர் கிளாடிங் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். கண்ணாடியில் என்ன போகும்னு பார்த்தீங்கன்னா லைட் போகும். லைட்டை வந்து மாடுலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி சிக்னலை மாடுலேட் பண்ணியிருக்காங்களோ லைட்டை மாடுலேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் லைட் மூலயமா அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்பர் கோட்டிங். ஏன் இந்த கோட்டிங்லாம் வச்சுருக்காங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு உள்ளே தான் வந்து கோர் இருக்கும், இங்கே கிளாடிங் இருக்கும். ரெண்டும் கண்ணாடி தான். ஏன்னா இந்த கண்ணாடி கொஞ்சம்
வேறு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஃபஸ்ட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து ஒரு லைட் வந்து ஏர் மூலயமா வருதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். அதே வந்து ஒரு ப்ரிசமோ இல்லை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் மூலிமா உள்ளே வந்து வெளியே வந்துச்சுன்னா அது வந்து ரெயின்போ கலராக ஸ்ப்ளிட் ஆகிடுது இல்லை கலரு, இல்லைனாக்கா லைட் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிடும். ஸோ ஏன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸுக்குமே வந்து ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். அப்போ இது ஒரு கிளாஸு வேறு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு, இது ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னா, அந்த இண்டெக்ஸுக்கு பொறுத்து லைட்டு வந்து பெண்ட் ஆகும். இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குன்னா லைட் ரொம்ப பெண்ட் ஆகும், கம்மியாகும். இப்போ இந்த இடத்துல 2 இருக்குதுங்க இல்லையா, அதனால் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயத்த காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கோங்க, இப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபைபர் கம்யூனிகேஷன் என்னது? ஃபைபர் மூலிமா கம்யூனிகேஷன் பண்ணுறோம், அதுதானே. இப்போ வந்து மீடியமே இது மீடியம் 2, அதாவது இது ஒரு கிளாஸு இது ஒரு கிளாஸு, 2 டிஃப்ரெண்ட் மீடியம். ஒவ்வொரு மீடியம்லேயும் லைட் வந்து வேறு வேறு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி லைட் வந்து ஸ்பீடாகவோ ஸ்லோவாகவோ இல்லை பெண்டாகவோ ஆகும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வாட்டர் இருக்குது, ஏர் இருக்குது, இதுக்கு வேறு வேறு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பாருங்கள். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேறு வேறு நம்பரில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், லைட் வந்து பெண்ட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஜென்ரலாக வேறு இது வேறுனா இப்படி போய் கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் ஒரு வேளை ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ் இங்கே ரொம்ப கம்மியாக்கிட்டோன்னா ரிஃப்ளெக்ஷன் இந்த இடத்துல அந்த ரிஃப்ராக்ட் ஆகிறதுக்கு பதிலாக என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இருங்க ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கிறவங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஆகுது, லைட் வந்து பெண்ட் ஆகுது. கரெக்டாக? லைட் வந்து பெண்ட் ஆகுது பாருங்கள், லைட் வந்து இங்கே பெண்ட் ஆகுது. அடுத்தது இது ரிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதே வந்து நீங்கள் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கணுன்னா இன்னும் லோவர் இண்டெக்ஸ் ஆக்கி இது இந்த ஆங்கிளில் கொஞ்சம் மாற்றணுன்னா இது வந்து வெளியே போகாமல் உள்ளே போகும். இன்ஃபர்மேஷன் வந்து வயருக்குள்ளேயே உள்ளே போகும். இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளே போகும், ஏன்னா இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெளியே போகுது, இதே ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே போச்சுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. சரி, இப்போ அதை பற்றி தான் இன்னும் டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். அப்படியே பாருங்கள். இது கோர் கிளாடிங்லாம் புரிஞ்சிச்சா? இதே தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும், ஹையர் பேண்ட்விட்த் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே வந்து டிரான்ஸ்மிட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாஸு இது ஒரு கிளாஸு. இப்போ இங்கே என்ன ஆகுது, லைட் வந்து டிஃப்ரெண்ட் லைட், இதுதான் இன்ஃபர்மேஷன் பல்ஸ் சிக்னல் வந்து உள்ளே வந்து மூவ் ஆகிட்டே இருந்தது. பார்த்தீங்களா? உள்ளே மூவ் ஆகுது பாருங்கள், வெளியே போகாமல் உள்ளே இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி இந்த இடத்துல ரிசீவருக்கு போயிடுது. அப்போ லைட்டோட ஸ்பீடு என்னது, எலக்ட்ரான் மூமெண்ட்டோட ஸ்பீடு என்னது, லைட்டு 3 × 10⁻⁸ meters per second. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஆகுது, ஃபுல்லாக ட்ரான்ஸ்மிட் ஆகி உள்ளே வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ நவ் லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ் இஸ் சோர்ஸ். இதுதான் வந்து எல்இடி, இங்கே தான் லைட் இருக்குது, இதுதான் வந்து ஃபைபர் ஆப்டிக்கு. ஸோ இதெல்லாம் இந்த கண்டென்ட் ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த யூடியூப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது நீங்கள் அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். கேமரா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி
ஃபைபர் கம்யூனிகேஷன் ஒன் எண்ட் டு தி அதர் எண்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் தி ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன், அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Fiber optic communication has very good bandwidth and have a faster bits per second. Thanks for your time. That's all.